ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, தன்யாவுக்கு வந்து நான் பீன்ஸ் சாப்பாடு தான் கொடுக்க போகிறேன். அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு, நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பீன்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நான் வெறும் பீன்ஸ், கேரட் இது கூட எதுவுமே போடல. நிறைய பீன்ஸ் வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன். இதில் வந்து விட்டமின் ஏ, சி, கே இருக்குது. இது வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். விட்டமின் ஏல என்னென்ன கிடைக்கும், விட்டமின் பியில் என்ன கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து நான் ரைஸ் ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன், சீரகம், வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுவிட்டேன். தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். நான் பீன்ஸ் வந்து தாராளமாக அவளுக்கு ரைஸ் கொடுக்குற ஒரு பவுல் ஃபுல்லாகவே நான் பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். பீன்ஸ் நிறையா கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து 7+ மந்த்லேருந்து நீங்கள் வந்து பீன்ஸ் கொடுத்துடலாம். பீன்ஸ்னால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்குதே தவிர எந்த கெடுதலுமே இல்லை. அதே மாதிரி நம்ம வேக வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்னால நம்ம 6 மந்த்லேருந்தே கொடுக்குறோம். அதே மாதிரி இதில் நல்ல டைஜஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகும். இதை வந்து ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பொட்டாசியம், கால்சியம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் இந்த ஃபுட்டு. இது பிரைனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறனால நம்ம வீக்லி ட்வைஸ் கொடுக்குறது ரொம்பவுமே நல்லது. அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு நான் முத வீடியோவில் எப்பயுமே சொல்லுவேன், இப்போ இருந்தே நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து பெருசானாலுமே அவங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. திடீர்னு நம்ம கொடுக்குற ஃபுட்டுங்கும் போது அதை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம எல்லாமே கொடுத்து பழகுனா எல்லாமே அவாய்ட் பண்ணாமல் 2 ஸ்பூன் சாப்பிட்டாலும் அதை அவாய்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்தே சாப்பிட்டுக்குவாங்க. திடீர்னு ஒரு ஃபுட்டை நீங்கள் இன்ட்ரோ கொடுக்கும்போது அதை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. நான் எப்படி செஞ்சேன்னா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம், சீரகம், பூண்டு போட்டு நல்லா வணக்கிட்டு, வணங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு உப்பு சீரகம் வந்து ஃபஸ்ட்டே போட்டனால உப்பு, பின்ன வந்து வேணுன்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு அளவாக எந்த கிளாஸில் ரைஸ் போட்டனோ அந்த கிளாஸ்க்கு அளவாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்தியே தண்ணி ஊற்றிடுவேன். பிரைனுக்கு மட்டும் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, குழந்தைங்களோட க்ரோத்துக்கும் இது நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களோட க்ரோத்தும் நல்லா இருக்கும். இது அலர்ஜி வருமா அப்படின்னு கேட்டால், குழந்தைங்களுக்கு இதனால் எந்த ஒரு அலர்ஜியுமே வராது. நான் வந்து இதில் ஒரு 8 விசில் விட்டுக்கிட்டேன். இப்படி தான் நான் பீன்ஸ் கொடுத்தேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் பீன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இதில் நான் எப்படி பண்ணியிருக்கனோ அதை ஃபாலோ பண்ணி கொடுங்க. இதில் ஃபைபர், மினரல், பொட்டாசியம், கால்சியம், ஃபோலேட் இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது. இதில் எல்லா சத்துமே இருக்குது, எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. இன்னும் இதில் என்ன ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட போனுக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா இருக்கும், ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா பிரைனுக்கு, ஹார்ட்டுக்கு, போனுக்கு, இம்யூனிட்டி சிஸ்டம், அது இல்லாமல் இதில் எத்தனை சத்து இருக்கும் போது இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏன் கொடுக்காம இருக்கணும்? இதை கண்டிப்பாக கொடுங்க. நான் 5 விசிலோ 7 விசில் விட்டேன்னு நினைக்கிறேன். 5 இல்லை 7 தான் எப்பயுமே நான் விடுவேன். அப்படி விட்டுட்டு இதை நல்லா சூடோடையே நல்லா மதிச்சிட்டேன். நான் சீரகம் அவ்வளோ போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் இந்த குழந்தைக்கு தன்யாவுக்கு நான் என்ன கொடுத்தாலும் இதில் நான் நிறைய சீரகம் போட்டு கொடுப்பேன். சீரகம் இல்லாமல் நான் கொடுக்கவே மாட்டேன். அந்த சீரகம் கொடுக்கும்போது அந்த குழந்தை அந்த ரைஸுக்கு தனி ஒரு ஸ்மெல்லு வருது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றாங்க. நான் வைக்கிற சாப்பாடு இதுவரை ஏன் குழந்தைன்னு மட்டும் இல்லைங்க, நான் அந்த ரைஸு யாருக்காவது சேர்த்து நான் குழந்தைக்கு கொடுத்தாலும் அந்த குழந்தையுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருது. ஏன்னா இந்த சீரகம் தான் அதோட ரீசன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, இந்த சீரகம் போட்டு அதே தான் எல்லோரும் வைக்கிறாங்க. ஆனால் இந்த சீரகம் நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன். அதனால என்னன்னு தெரியல, குழந்தைங்க ஒரு பிட்டு அளவு கூட கொஞ்சம் மிச்சம் வைக்கிறதுல அந்த அளவுக்கு விரும்பி எல்லாமே சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 1 டேக்கு முன்னால் நான் வந்து பூசணிக்காய் சமைச்சு கொடுக்குற வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஏன்னா பூசணிக்காவும் ரொம்ப குளிர்ச்சி, தயிரும் நல்ல குளிர்ச்சி, குழந்தைங்க ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். தேங்க்யூ.